வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சிஎஸ்சில் லூப் ரேங்க் தான் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் கரெக்ட் வச்சுட்டு தயாராக இருப்போம். நான் ஒரு பாட்டு பையன் மட்டும் வைக்க மாட்டான். நம்ம 3 பேர் யூடியூபர் தான். என்எஸ்கே கேமர், சச்சின் அதாச்சும் தளபதி கேமர். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் லூப் ரேங்கில் ஜெயிப்போமா இல்லைன்னு கமெண்ட்டில் தெரிவிக்க விட்ருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஸ்டார்ட்டாகவே ஆக மாட்டேது. இப்போ தான் போவோம் மேட்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹாஸ்பாட் ஆன் பண்ணிடுவோம். லேக் அடிக்கும், சரியான லேக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது 3, 2, 1 கோ. லூப் ரேங்க் ஆரம்பிச்சிடலாமா? ஹாஸ்பாட் ஆன் பண்ணி சரியான லேக் அடிக்கும். வரும் ஒரு வியூ தான் வச்சுருக்கோம். என்னால் லைவ்லாம் போட முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த செல்லியை விளையாடுவோம் கொண்டால அப்படின்னு சொல்லி தான் விளையாண்டுருக்குறேன். ஆனால் நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக்காக தட்டிடுங்க மக்களே. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறையா வியூவர்ஸ் போகும்னு நம்புகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லூப் ரேங்க் மாதிரி அப்படியே போயிட்டே இருப்போம். அதுக்குள்ளே க்ளோவாலே ஏறிடும். நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வர்றோன்னா அப்படியே நம்ம முன்னாடி ஏறி ரஷ் அடித்து ஓடி போய் அப்படியே அடிக்கலான்னு பார்ப்பேன். சும்மா நூப்ரா தானே, அதனால் இந்த பக்கம் எவ்வளோ வேணும் தெரிஞ்சோன்னே இந்த பக்கம் ஓடி வந்து நம்ம டீம் மட்டும் வர ஆரம்பிச்சிடானுவோம். டீம்மேட் எல்லாருமே இங்கே தான் நிற்பானோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம போய் தான் ஆகணும். டீம்மேட் கூட அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குறி கிடைக்கல. அதுக்கப்புறம் குறி கிடச்சிருச்சு. அடிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன டவுனு. இன்னும் கடைசியாக அந்த பாட்டை பையன் தான், அவனும் டவுனு. ஃபஸ்ட் ரவுண்டு நாங்கள் தோற்றுட்டோம். பாருங்கள், 3 ரவுண்டு அடிக்க வைப்போம். 2 ரவுண்டெலாம் கிடையாது, 3 ரவுண்டு. 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமும் நான் எந்த கன்று எடுக்க மாட்டேன். இந்த டேஷும் ஏதோ ஒன்று எடுப்பேன். இந்த இது அது பேர் தெரில, ஆஸ்காருக்கு இப்போ புதுசாக 9th வந்துருக்குல, அதை எடுத்துகிட்டு போகலான்னு போயிடுவேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக கன் வாங்கியிருக்காங்க. ஒருத்தன் டெசர்ட் ஈகிள், ஒருத்தன் AN-94, நான் மட்டும் USP. AN-94 எடுத்தால் எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியாது மேட்ச். ஆனால் க்ளோஸ்லி சூப்பர். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வருவான். அவனுக்கு சும்மா தூக்கினாலே மண்டைக்கு போயிடும். ஆனால் சாக மாட்டான். பாருங்களேன், அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிப்பேன், பாடியில் விட. செகண்ட் ஒரு அடி அடிப்பேன், 7. அவங்க 82. அப்புறம் பக்கத்தில் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எல்லாருமே செத்துருவானுங்க. நானும் இன்னொருத்தன் மட்டும்தான் இருப்போம். நான் அழுத்துவேன். நம்ம டீம்மேட் கரெக்டாக செத்ததுக்கப்புறம் நானும் செத்துடுவேன். எனக்கு ஒரு 1 டாப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. 2 மேட்ச் அடிச்சிட்டோம். ஆப்போசிட்டில் ஒரே பேர் வச்சுருக்கவங்க வந்துருக்கானோ. ஆப்போசிட் எல்லாருமே ஹீரோயிகள் இருக்கிறானோ. நாங்கள் எல்லாருமே டைமண்டு, பிளாட்டினம், கோல்டன் இருக்கிறோம். அதான் கடைசி மேட்ச்சு. எல்லோருமே AN-94 எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் WSK எடுத்துக்கிட்டேன் சுற்றியில் போட்டு. அதை எடுத்துகிட்டு போய் சரியான காமெடி பாருங்கள். அதை எடுத்துகிட்டு போய் USPயில் அடிக்கிறேன், குத்தி காட்டுறோன்னா அது என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. கண்ணு கேட்குறாங்களா, டெசர்ட்டிகள் கேட்குறாங்களா, சுற்றில் போட்டு தர சொல்கிறாங்களா, என்னன்னே தெரில. குத்தி மட்டும் காட்டுறானோ. ஆனால் நான் எதுவுமே கண்டுக்காமல் நோபு மாரி நடந்து போய்கிட்டே இருந்தேன். இப்போ தாங்க கிளாக் டவர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாமே வெறியாக ஆடுறோம். நம்ம ஆப்போசிட்டில் எப்படி ஆடுறோன்னு பாருங்கள். நம்ம இங்கே நல்லா நியூட் பண்ணிக்கோங்க. இந்த தளபதிக்கு வர அவர் தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே காரணம். இன்னும் நாங்கள் எப்போயோ தோற்றுருப்போம். கரெக்டாக நாங்கள் 3 மேட்ச் அடி வாங்கிட்டோம். பாருங்க, எடுத்தோடனே M4 ஒன்றும் இல்லை என்ன கண்ணுன்னு தெரில. கொஞ்சம் கொலாப்ஸ் எப்படின்னே தெரில. சூற விட்டுரு மக்களே அவங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாரி. பார்த்தீங்கன்னா நான் என்ன கன்று எடுப்பேன்னு பார்த்துக்கோங்க. M10 M4 வேணுமோ, பைசான் UMP. பைசானும் UMP எடுப்பேன். பைசான் எடுத்துக்கிட்டேன். க்ளோவால் வாங்கி ரெடியாக இருந்துக்கிட்டேன். எதுக்கு தான் க்ளோவால் வாங்கினேன்னு தெரியலப்பா. கன்று 2த்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பேன். நம்ம நிறைய ஸ்கின் டவுன்லோட் பண்ணதுனால நம்மளுக்கு ஸ்கின்லாம் காட்டாது. அதுக்குன்னு பாட்டு பையன்லாம் நினச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் மீடியம் பிளேயர் தான். இப்போ பாருங்கள், யாரும் செத்துருவேன். ஒருத்தனுக்கு தரமான HP. M4 அவனுக்கு பவரை குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். HP எவ்வளோ அடித்தாலும் குறைய மாட்டேது. பாருங்கள், ஒருத்தனுக்கு 11, அந்த மாதிரி 9 டக்குன்னு நிறைய குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய குறையும் போதே அவன் க்ளோவால் போடுவான் போல். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நாக்கு வச்சுட்டு இங்கே 2 பேரும் வருவானோ. அவனுக்குள்ள ஒருத்தனுக்கு தரமான HP. அதுக்குள்ளே எனக்கு பேராஃபரில் அழுத்திட்டானோ. ஓசிக்கில் ரிவ்யூ பண்ணுங்கடான்னு எவ்வளோ கற்றுவேன். கீழே ஒருத்தர் வந்துட்டு என் கீழே இறங்குறக்குள்ளே ஆப்போசிட் எல்லாருமே காலி. பாருங்கள், நான் இறங்கணும்னு எவ்வளோ வெயிட் பண்ணுறான்ட்டு. ஆனால் ஆப்போசிட் எல்லாருமே காலி. ஒரு கிலோ தான் அடித்தேன். அது லாங் ரேஞ்சில் M4 வரல. ஃபஸ்ட்டே ஒரு மேட்ச் அடிச்சிட்டோம். இப்போ 2வது மேட்ச் எப்படின்னு பாருங்கள். வயசான பதிலாக இறங்கணும் மாற்றோன்னா இல்லை
MP40 சுற்றியில் ஓட்டு பண்ணலாம். இதை நம்ம 3 சிப்பாக மாற்றிட்டு செம்மையான விரு இந்த மேட்ச்சு தான் பார்த்தீங்கன்னா 1v2 பண்ணுவோம். இப்படின்னு தெரியல அந்த ஓரியான் யூஸ் பண்ணுறது தரமாக ஓரியான் யூஸ் பண்ணுறான். அவன் தான் நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயரு. அவன் எப்படி ஓரியான் யூஸ் பண்ணுறான்னு பார்த்து இவன் ஓரியான் யூஸ் பண்ணுற ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம போகிறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போனோடனே நம்மளுக்கு ஹெச்பியை குறைச்சிடணும். மெடிக்கெட் சுற்றலான்னு பார்த்தா ஆனால் எதுவுமே இல்லை. மெடிக்கெட்லாம் இருக்கானா எத்தனை ஹெச்பி யாராச்சும் மெடிக்கெட் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரெடியாக நின்றுட்டு இருந்தேன். ஏன்னாச்சும் வரோனான்ட்டு அப்படி எவனுமே கடைசி வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டட்டூசியாக வந்துச்சு. அவனை அடிக்கலான்னு பார்த்தாக்களே அவனுக்கு டவுனு தான் வைப்பேன். அதுவும் ஓசிக்கில்லு. இங்கே வருங்க நாங்கள் 2 பேர் செத்துட்டோம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் எங்கே இருந்தாலும் தெரியல. MP5 டவுனு இன்னும் 3 பேர் ஒருத்தனை ரிவ்யூ பண்ணியாச்சு. ரிவ்யூ பண்ணி வாங்கத்தில் 2 பேர் செத்துடணும் பாருங்க. 1v2 தரமாக பண்ணியே ஆகணும். 2 வச்சு கில்லு கன்ஃபார்ம். ஒருத்தனுக்கு டவுனு. இப்போ அவனோட கில்லை கன்ஃபார்ம் பண்ணோன்னே பாருங்க அங்கே ஒருத்தனுக்கு டவுனு ஹெச்பி குறைஞ்சிடும். ஆனால் டவுன் இல்லை. இந்த பக்கம் ஒரு ஊக்காங் நிற்கும். அந்த ஊக்காங் போது ஒரு ஹயாட்டோ வருவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த ஹயாட்டோ அடிச்சிடுவான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிடுவான். இவன் என்ன பண்ணுவான்னு பாருங்கள். ஒருத்தனுக்கு எப்படி மண்டையை கிழிக்கிறான்ட்டு. ஒரு அடிக்கணும் நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி அவன் போகிறக்குள்ளே 2 பேர் ரிவ்யூ ஆகிட்டான். இவனை அடிச்சிடுவோம் பாருங்க. அவனுக்கு ஒரு நாக்கு இன்னும் ஒரே ஒருத்தன் தான். இப்படின்னு சொல்லலாம். அவனை அடிச்சுட்டு ரிவ்யூ கேட்டானு. இப்போ நாங்கள் 2 அவங்க 3 நாங்கள் இன்னும் 2 மேட்ச் அடிக்கணும். அவனுக்கு இன்னும் எங்களை 1 மேட்ச் அடிக்கணும். பாருங்கள் யார் ஜெயிக்கிறான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சு M10 என்னை அடிச்சிடணும். இந்த மேட்ச் இல்லை, இந்த மேட்ச்சை நீ M10 அடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த டைம் UMP எடுத்துப்பேன். கரெக்டாக போய் எல்லா பிளானும் கரெக்டாக ரஷ் பண்ணி நான் போட்ட மாதிரியே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான் ஜாலமாக இந்த மேட்ச்சை நம்ம பூயா தான் அப்படின்னு நினச்சிட்டு ஓடுவேன். பூயா அடிச்சிடுவோம். அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் போய் கூட சொல்ல நான் பூயா அடிப்பேனா இல்லையான்ட்டு. இந்த பக்கம் எனக்கு ஹெச்பி குறைச்சிடணும். இந்த பக்கம் ஆனால் வருவதுக்குள்ளேயே நம்ம மெடிக்கெட்டை சுற்றி ரெடியாக இருந்துப்போம். என்கிட்ட மெடிக்கெட்டை சுற்றுற ஒரே கரெக்டாக போட்டு 2 பேர் இறங்கினாலும் 2 பேர்த்தையும் என்னால் அடிக்க முடியுமா? என்கிட்ட ஓரியான் வேறு இல்லை. அதான் ஆஸ்காரை போட்டால் வேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஆஸ்காரு. ஆனால் ஒருத்தன் தரமான ஹெச்பி குறைச்சிட்டேன். நல்லா M10 அடிச்சிட்டானோ. இப்போ நம்ம ஃப்ரெண்டு NSK கேமர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா MP40 ஒரு அடி அடிச்சுட்டு சச்சினை விட செகண்ட் பார்த்தா அவன் இங்கே திருப்பி அதே ஹயாட்டாவை பார்த்தீங்கன்னா அழுத்தி ஒரு நாக்கு. திருப்பி இவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே 2 பேர் என்னை அடித்தானால அவனுங்க இவனை ரிவ்யூ பண்ணுறக்குள்ளே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டக்குன்னு சைடில் வர்றக்குள்ளே மேட்ச் 3க்கு 3. இப்போ யார் ஜெயிக்கிறானே தெரில. இந்த மேட்ச்சும் சச்சின் தான் எப்படின்னே தெரில. அந்த தளபதி கேமிங் அவனுக்கு ஆனால் வியூவர்ஸே போக மாட்டேது. இந்த வீடியோ பார்க்குறவங்கன்னா தளபதி கேமிங்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் ஏற்றுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3 சிப்பை போட்டு ரெடியாக நிற்பேன். அது எல்லாத்துக்கும் 3 சிப்பு எல்லாமே வாங்கிட்டு ரெடியாக இருப்பேன். ஓடி போய் டக்குன்னு 2 பேருக்கு டவுன் பண்ணால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் தான் எடுத்துருந்தாலும் எல்லாத்துக்கும் 3 சிப் போட்டாச்சு. அவ்வளோதான் மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேகமாக ஓடி அதான் எவனுமே அந்த பக்கம் வந்துட்டு போக மாட்டானு. எனக்கு வெளியேறிடுச்சு. இந்த மேட்சாச்சும் நீ ஏசடி கொடுக்கணும் ஒரு கண்டென்ட் தேடுவேன். இங்கே கவர் எடுப்பேன். அப்பயும் எவனும் வந்துட்டு போவானு. அப்புறம் ரிவ்யூ பண்ணுறானுங்க தான் நம்மளுக்கு கேஸ்ன்னு நினச்சா அது ஒரு ரிவ்யூவும் கண்டு ஹெச்பி குறைச்சிடும். மெடிக்கெட்டை சுற்றிட்டு பார்த்தா குறைஞ்ச தூக்கி வீசிடுவானு. அதுக்கப்புறம் இன்னொரு கரெக்டாக சுற்றிட்டு நம்மளுக்கு ஒரு ரேஃபர் வரல. அந்த M10 இப்போ மெடிக்கெட்டெல்லாம் சுற்றிட்டு M10ல் 2 பேர்த்த மேலே அழுத்தி பிடிப்பேன். இங்கே ஒருத்தன் ஆனால் இங்கே இருக்கிறவனை அழுத்திட்டு இங்கே இருக்கவனே அழுத்திட்டு அவ்வளோ டபுள் டேக்டவுன். இதோட இந்த மேட்சே போய் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.